Audit of branch office accounts. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரிப்போர்ட்டிங் சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆடிட்டரோட பவர்ஸு, டியூட்டிஸு, ரைட்ஸு இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டிங்கில் தட் இஸ் ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க, இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஜென்ரலாகவே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி எந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். பட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா வேறு ஏதாவது இடத்துல மெயின்டைன் பண்ணலாமா கூடாதா. அண்ட் தென் பிரான்ச் ஆஃபீஸஸ் நிறைய இருக்கும் இல்லையா, பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸஸ்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் அந்த பிரான்ச் ஆஃபீஸஸ் வந்து இட் இஸ் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த மாதிரி பிரான்ச்சஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களால் வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸில் தட் இஸ் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறது, தட் இஸ் எலக்ட்ரானிக் மோடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாமா. அண்ட் தென் தே ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் பிரான்ச்சோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை யார் ஆடிட் பண்ணுறாங்க, அந்த ஆடிட்டரோட பேர் என்ன. அதே மாதிரி நார்மலாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஹெட் ஆஃபீஸோடைய ஆடிட்டர் யார், பிரான்ச் ஆஃபீஸோட ஆடிட்டர்ஸ் யார். அண்ட் தென் we're talking about பிரான்ச் ஆஃபீஸோடைய ஆடிட்டர்ஸ் வந்து ஒன் செகண்ட் அண்ட் தென் பிரான்ச் ஆஃபீஸோடைய ஆடிட்டர் யார். ஸோ பிரான்ச் ஆஃபீஸை வந்து நம்ம ஜென்ரலி ஹவு டு வி கால் இட், ஓகே, ஆடிட்டிங் டேர்மில் ஹவு டு வி கால் இட், வி கால் இட் அஸ் அ காம்பனண்ட். அண்ட் தென் ஹெட் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆடிட் பண்ணுறவங்க பேர் நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படி சொல்லுவோம், பிரின்சிபல் ஆடிட்டர். அதே மாதிரி வந்து சப்சிடரி அது இப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸஸ், அப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர், அசோசியேட்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபர்ம்ஸ் இருக்காங்கல்ல, ஹெட் ஆஃபீஸ் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடரி ஆர் ஜாயிண்ட் வெஞ்சர் இவங்க எல்லாருக்கும் என்ன பேர் வச்சுருக்கோன்னா காம்பனண்ட்டுன்னு. ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா ஹீ இஸ் த கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆன் த ஹோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது கீழே இருக்கக்கூடிய சப்சிடரிஸோ இல்லை பிரான்ச்சஸோ இல்லை ஜேவிஸு ஆர் அசோசியேட்ஸு இவங்களெல்லாம் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ தேர் ஆல்சோ கால்ட் அஸ் பிரான்ச் ஆடிட்டர்ஸ் ஆர் காம்பனண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் we are dealing with this. ஓகே, இந்த ஹெட்டிங்கில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தான் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து எத்தனை செக்ஷன்ஸ் we are dealing here 128 ஒன்று, 143 ஒன்று, இது ரெண்டு தான் டீல் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 128(1) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they saying that every company shall keep at its registered office. அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கணும். மற்ற ரெலவெண்ட் புக்ஸ், பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவ்ரி இயர் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க பத்திரமா. ஓகேவா, அதை வந்து அந்த கம்பெனியோடது மட்டும் இல்லை, அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸஸோடதும் சேர்த்து அது தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக they have to maintain it in the accrual basis and double entry system of bookkeeping. இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியல, இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணி 7 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்ஓசிக்கு, தட் இஸ் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே, நீங்கள் டிசைட் பண்ணி 7 daysல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணுங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்னு. டிசைட் பண்ணி 7 daysக்குள்ளே ஆர்ஓசிக்கு தெரியப்படுத்திடுங்க, இந்த இடத்துல தான் எங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்போ முன்ன மாதிரி மேனுவலாக இருக்கிறதில்ல, எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ ஆன்லைனில் க்ளவுட் சிஸ்டமில் கேன் தே மெயின்டைன் அப்படின்னு கேட்டால் எஸ் தே கேன் மெயின்டைன். அண்ட் தென் சப்போஸ் இங்கே சொன்ன மாதிரி 128(1) அவங்க சொல்லிட்டாங்க ஹவு டு யூ த லொக்கேஷன் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு. சப்போஸ் 128 subsection 2 என்ன டீல் பண்ணுதுன்னா சப்போஸ் உங்களை பிரான்ச் ஆஃபீஸஸ் எல்லாம் அவுட் சைடு இந்தியா இருந்துச்சுன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களோட பிரான்ச் ஆஃபீஸஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ நீங்கள் உங்களோட பிரான்ச் ஆஃபீஸஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இஃப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு த ட்ரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டட் த பிரான்ச் ஆஃபீஸ் கெப்ட் அட் த பிரான்ச் ஆஃபீஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை மட்டும் அழகாக பீரியாடிக்கல் எங்கே அனுப்பிச்சிடுங்க. உங்களோட கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை சச் அதர் பிளேஸ்க்கோ இல்லை கம்பெனியோட மெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஆஸ் பர் 128(1)
புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருந்த மாதிரி அர்த்தமாயிடும். ஓகேவா? இப்போ செகண்ட் என்னென்னா நம்ம படிக்க போகிற செக்ஷன் வந்து 143(8). ஓகே, ஸோ 143(8) வந்து டீல்ஸ் வித் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஓகே, ஸோ செக்ஷன் 143(8) வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிஸ்கிரைப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆடிட்டர். கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கும், அங்கே ஒரு ஆடிட்டர் இருப்பார். ஓகேவா? அவங்களுக்கு கீழே ஒரு 250 பிரான்ச்சஸ் இருக்கும், இல்லை ஒரு 25 சப்சிடரிஸ் இருப்பாங்க, 2 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இருப்பாங்க, 2 அசோசியேட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனி ஆடிட்டர்ஸ். இந்த ஆடிட்டர்ஸ்க்கு பேரில் என்னென்னா காம்பனண்ட் ஆடிட்டர்ஸ். இந்த ஆடிட்டர் ஹோல்டிங் கம்பெனி இல்லை ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டர் பேர் ஜஸ்ட் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க ஹெட் ஆஃபீஸோட. ஓகே, பிரின்சிபல் ஆடிட்டர், principal auditor, or you can call him as company's auditor. Wait a second, company's auditor. மற்றபடி இந்த JVs, associates, subsidiaries, இந்த குட்டி குட்டி லைக் என்டிட்டிஸோட ஆடிட்டர் வந்து will be component auditor, அவ்வளோதான். or you can call him as other auditors, அவ்வளோதான், other auditors. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 143(12) படி they are saying that வேறு கம்பெனி ஹேஸ் அ பிரான்ச் ஆஃபீஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு இருக்குது அப்படின்னா the accounts of that office shall be audited by whomன்னு கேட்குறாங்க. either company's auditor அதை ஆடிட் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா any other auditor who is appointed as per section 139. section 139 வந்து deals with appointment of an auditor. ஸோ 139 படி அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆடிட்டர் ஃபார் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தட் பிரான்ச் ஆடிட்டர் கேன் டேக் கேர் ஆஃப் தி ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ். சப்போஸ் அந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இஸ் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபாரின் பிரான்ச்சஸ்க்கு ஐதர் இந்த கம்பெனிஸ் ஆடிட்டர் கேன் டூ த பிரான்ச் ஆடிட், அப்படி இல்லைன்னா எந்த கண்ட்ரியில் அந்த பர்டிகுலர் பிரான்ச் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் தட் கண்ட்ரி படி அங்கேயே வந்து who is eligible to be appointed as an auditor or who is duly qualified to act as an auditor, அங்கே வந்து they can be appointed as an auditor and they can do all the they can carry out all the rights and duties of the branch audit வந்து அவங்க அங்கே டேக் கேர் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிரான்ச் ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா they'll prepare a report, ஒரு ஆடிட் ரிப்போர்ட் they'll prepare for that branch alone. ஓகே, அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பிரான்ச் ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அமுச்சிடுவாங்கன்னா நம்ம கம்பெனியோட தட் இஸ் ஹெட் ஆஃபீஸ் கம்பெனி ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டருக்கு அமுச்சிடுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரூல் 12 ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, 2014. ஸோ இதில் ரூல் 12 படி என்ன சொல்கிறாங்கன்னா the branch auditor என்ன பண்ணணும் அப்படின்னா he has to submit his report to the company's auditor. See, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா they say that it may be noted that the branch auditor shall prepare a report, okay, and send it to the auditor ன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து அங்கே மேண்டேட்ரியாக சொல்லலை. அதனால் ரூல் 12 என்ன பண்ணியிருக்காங்கன்னா they say that he shall submit அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் மேண்டேட்ரின்னு அர்த்தம். branch officer, branch auditor shall submit his report to the company's auditor, and reporting of fraud by the auditor shall also extend to branch auditor, okay, as far as it is concerned with the branch. So rule 12 படி என்ன பண்ணணும், ஒரு branch auditor has to send his branch audit report to the head office, that is to the company's auditor. Okay, plus இப்போ பிரான்ச் ஆடிட் பண்ணும்போது பிரான்ச்சில் ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் ஒரு ஃப்ராட் நடந்தால் எப்படி 143 சப்செக்ஷன் 12 படி நம்ம ஃப்ராட் எப்படி டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பிரான்ச் ஆடிட்டரும் அந்த பிரான்ச்சில் நடந்த ஃப்ராடை ஆஸ் பர் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 அவரும் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹூ இஸ் த பிரின்சிபல் ஆடிட்டர், ஹூ இஸ் தி அதர் ஆடிட்டர், காம்பனண்ட்னா என்னன்ற வரைக்கும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சின்னமாக ரீகேப் பார்த்துக்கலாமா? இதில் வெயிட் அ செகண்ட், வில் see a short recap. We'll name it as notes. போட்டுட்டு we'll see the recap. ஸோ ரீகேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா section 128 subsection 1 and section 128 subsection 2. subsection 1ல என்ன சொல்கிறாங்கன்னா books of accounts,
ஓகே, ரெலவெண்ட் புக்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, இது எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ப்ளஸ் அக்ரூவல் கான்செப்டை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட். ஓகே, யூ ஹாவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் தி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி உங்களோட பிரான்ச்சோடைய டீட்டெயில்ஸு, ஓகே, எந்த டைமில் உங்களோட பிரான்ச் எல்லாமே வந்து அவுட் சைடு இந்தியா இருக்கும், அப்போ இங்கேருந்து ஒரு சம்மரி ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு அமுச்சு வச்சா போதும். இன்னொன்று என்னென்னா, யூ கேன் ஆல்சோ மெயின்டைன் தீஸ் திங்ஸ் இன் எலக்ட்ரானிக் மோட். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறது சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, பட் இதிலேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 143(8) 143(8) படி என்னென்னா, பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனியோட ஆடிட்டர் ரிலேட்டட் டு வாட், எதை ரிலேட்டடாக கம்பெனி ஆடிட்டரோட பவரை சொல்கிறாங்கன்னா, ரிலேட்டட் டு பிரான்ச்சோட அக்கௌண்டிங் இதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று கம்பெனி ஆடிட்டர், இன்னொன்று பிரான்ச்சோட ஆடிட்டர். இந்த பிரான்ச் ஆடிட்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காம்பனண்ட் ஆடிட்டர்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அதர் ஆடிட்டர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. கம்பெனி ஆடிட்டர் வந்து டெக்னிக்கலி பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் ஆடிட்டருக்கு ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் வென் இட் கம்ஸ் டு பிரான்ச் ஆடிட். ஓகே, ஒன்று அவரே ஆடிட் பண்ணலாம், இல்லை பிரான்ச் ஆடிட்டர் பண்ணியிருப்பார். சப்போஸ் பிரான்ச் ஆடிட்டர் தான் பிரான்ச்சஸ் ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரான்ச் ஆடிட்டர் ஆஸ் பர் ரூல் 12 ஓகே ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட் அண்ட் ஆடிட்டர் ரூல்ஸ் 2014 படி, ஓகே, ரூல்ஸ் 2014 படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச் ஆடிட்டை பற்றினா ஒரு ரிப்போர்ட் ஹி ஹேஸ் டு சென்ட் டு கம்பெனியோட ஆடிட்டர். இந்த பிரான்ச் அவர் அனுப்புறது இட்ஸ் வெரி மேண்டேட்ரி. ஓகே, தேங்க்யூ.